போட்டித் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஐஎன்எம் அதோட தொடர்ச்சி பார்க்குறோம். ஆல்ரெடி போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா ஐஎன்எம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோமா. இந்த கிளாஸ்லயும் அதே தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஐஎன்சி மாநாடுகள் இதில் ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்கறதுனால இதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம டைம் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் ரிமைனிங் இருக்கு, அதையும் பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு நல்லா தெரியும், இந்திய தேசிய இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான போர்ஷன் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகள். ஓகேவா? அதுல என்ன ஒரு பிரச்சனைனா கொஞ்சம் நிறைய ரிவிஷன் பண்ணி மக்கப் பண்ணி வைக்கிற மாதிரி சில விஷயம் இருக்கும். அதுல மெயினா எந்த மாநாடு எந்த வருஷம் நடந்துச்சு, யார் தலைமையில நடந்தது, அந்த மாநாட்டோட சிறப்பு என்ன. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்த நம்ம கவனிச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 60-65 மாநாடுகள் நடந்திருக்கு. அதுல எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லை. அதுல ஒரு 20-25 மாநாடுகள் தொடர்ச்சியா கேட்குறாங்க. ஓகேவா? அது பத்தியே நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கணும் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியா இருக்கு, ஒரு தேசிய கட்சியா இருக்கு. ஆனா அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப நம்ம எங்க போகணும் அப்படின்னா 1885 அந்த காலகட்டத்துக்கு போகணும். ஓகேவா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில இப்ப மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது மாதிரி ஒரு சில அமைப்பெல்லாம் ஆரம்பிச்சாங்க, சின்ன சின்ன அமைப்பு அந்தந்த ஏரியாவுக்கு. அப்போ என்னன்னா ஒரு ஆங்கிலேயர் ரிட்டையர்ட் ஆனவர், ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டவின் ஹியூம். அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும், இந்தியர்களுக்கென்று தேசிய அளவுல ஒரு அமைப்பு வேணும். அப்ப எந்த அமைப்புமே இல்லை அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. சரி, ஒரு ஆங்கிலேயருக்கு இந்தியர்கள் மேல என்ன ஒரு அக்கறை இல்ல கரிசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அமைப்பு என்னன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க அந்த அதாவது இங்கிலாந்து இந்தியாவில் ஸ்மூத்தா ரன் பண்ணி போறதுக்கு யூஸ் பண்றது மாதிரி அப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்துறாங்க. அதாவது அவங்களுக்கு சாதகமா இருக்கணும். நிறைய அப்பெல்லாம் நிறைய புரட்சிகள் அது இதுன்னு பிரச்சனை இப்பெல்லாம் நிறைய ஆரம்பிக்குதுல்ல. இதை சுமூகமா எடுத்து பேசுறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் இது பண்றாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ஆங்கிலேயர்கள் ஸ்டார்டிங்ல அவ்வளவு மதிக்கல இந்திய தேசிய காங்கிரஸ், அவங்க பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் growth ஆகி வரும்போது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. தொடக்க கால தலைவர்களும் ஆங்கிலேய அரசுக்கு கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தாங்க, அனுசரிச்சு போனாங்க. ஆனா கால மாற்றத்துல என்ன ஆகுது அப்படின்னா, தலைமுறைகள் அந்த மாறும்போது சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி கொஞ்சம் தீவிரவாத தலைவர்கள் இவங்க தலையெடுக்கும் போது ஆங்கிலேயர்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸே என்ன ஆகுது, ஒரு ஹெட்டாக்கா மாறுது. அதிகபட்சம் இந்திய தேசிய காங்கிரஸ் ரொம்ப குருஷியலா நடந்துகிட்ட விஷயம்னால என்ன சொல்றாங்க, குயிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 காந்தியடிகள் செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்ற வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருந்தாங்க, ஸ்மூத்தா இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிற அமைப்பு பெரிய அரசியல் கட்சியா மாறி தேர்தல்லாம் நடக்கும்போது ஒன்லி ஒன் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாவே அதான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, முதல் பொது தேர்தல் 1952 முடியும் போது மத்தியிலையும் காங்கிரஸ் தான், எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் ஆட்சி தான். ஓகேவா? இதுதான் தொடர்ந்தது ஒரு 2-3 பொது தேர்தலுக்கு அப்புறம். அப்புறம் எல்லா மாநிலங்களையும் புது புது கட்சிகள் தான் இன்னைக்கு அந்த இதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப வீக்கான ஒரு நிலைமையில இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1884 1884 சென்னையில பிரம்மஞான சபையோட அந்த மாநாடு நடக்குது, முதல் மாநாடு நடக்குது. அதுல ஆலன் ஆக்டிவ் பேசுறாரு. பேசும்போது தான் இந்த விஷயத்த சொல்றாரு. என்னது, ஒரு ஒரு இயக்கம் வேணும் இந்திய அளவுல, இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு அந்த இயக்கத்தோட சொல்றாரு. ஓகே. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னா 1885 பாருங்க, பம்பாயில WC உமேஷ் சந்திர பானர்ஜி அவர் தலைமையில இந்திய தேசிய காங்கிரஸோட அந்த கூட்டம் மாநாடு, அந்த கூட்டம் நடக்குது. டிசம்பர் 28 இருந்து 30 வரைக்கும் 3 நாள் நடக்கும். இந்த மாநாடு எப்ப நடந்தாலும் 3 நாள் தான் நடக்கும். ஓகேவா? 3 நாள் நடக்கும். அந்த இதுல முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. அப்ப இந்த முதல் மாநாடு உமேஷ் சந்திர பானர்ஜி தலைமையில மும்பைல நடக்குது 1885. இதுல டிஎன்பிஎஸ்ல கேட்டது முதல் மாநாடு எங்கு நடந்தது, தலைமை தாங்கியவர் யார் கேட்டிருக்காங்க. வருஷம் உங்களுக்கு 1885 டிசம்பர் 28 to 30. ஓகேவா? இதுல முதல் கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? 72 பிரதிநிதிகள். அதை அடிக்கடி கேட்கிறாங்க. நம்ம புக்லயே அந்த அந்த போட்டோ ஃப்ரேம் இருக்கு, 72 பேர் அந்த ஒரு போட்டோல இருப்பாங்க.
சென்னையிலிருந்து எத்தனை பேர்னா, சென்னை மாகாணத்திலிருந்து 22 பேர் அப்படிம்பாங்க. 21 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் டிஎன்பிசில அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாநாடு வந்து எங்க நடக்க இருந்ததுன்னா, மும்பைல நடக்கல, பூனால நடக்கதா இருந்தது. பூனா வந்து காலரா நோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததால் இது மும்பைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்த முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா, சீனிவாச ஐயங்கார். அது ஒரு வருஷம் கேட்டாங்க. முதல் தீர்மானத்துல என்ன முன்மொழிகிறாருன்னா, அந்த உமேஷ் சந்திர பானர்ஜி இருக்கார்ல, இவர் வந்து தலைவராக அவர் முன்மொழிந்திருப்பார். இப்படியா வந்து முதல் மாநாடு வெறும் 72 பேரோட பாம்பேல வந்து நடந்து முடியுது. ஓகேவா? அடுத்து அடுத்த வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாநாடு கொல்கத்தால 1886ல கொல்கத்தால நடக்குது. தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா, தாதாபாய் நௌரோஜி. இந்த தாதாபாய் நௌரோஜி பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து இங்கிலாந்து அந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த செல்வ சுரண்டல் கோட்பாடு சொல்லியிருப்பாரு. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அந்த புத்தகத்துல ஆங்கிலேயர்களோட செல்வ சுரண்டல் கோட்பாடு பத்தி சொல்லியிருப்பாரு. இந்தியாவில் தனிநபர் வருமானத்தை முதலில் ஆராய்ந்தவர் அப்படின்னு இந்த தாதாபாய் நௌரோஜியை அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து 2வது கல்கத்தா கூட்டத்துக்கு இந்த தாதாபாய் நௌரோஜி வந்து தலைமை தாங்குறாரு. இப்ப பிரதிநிதிகள் வந்து 436 பேர். ஏன்னா கூட்டம் உங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் தடவை இனிஷியலா நடக்கும்போது கொஞ்சம் இதா இருக்கும். அப்புறம் போக போக டெவலப் ஆகுங்கிற மாதிரி 436 பிரதிநிதிகள் வந்து இதுல கலந்துக்கிட்டாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, டஃப்ரீன் பிரபு வந்து அப்ப இந்தியாவோட வைஸ்ராயா இருப்பாரு. இந்த கூட்டத்துல கலந்துகிட்ட எல்லாரையும் தன்னோட தோட்டத்துக்கு வர வச்சு டீ பார்ட்டி கொடுத்திருப்பாரு. தேநீர் விருந்து வந்து கொடுத்திருப்பாரு. நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஸ்டார்டிங்ல இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட போது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, ஆங்கிலேயர்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி சமூக சீர்திருத்தம்லாம் இந்திய தேசிய காங்கிரஸ்ல தொடக்கத்துல பேசவே இல்லை. ஓகேவா? இப்போ படித்த இளைஞர்கள் இந்தியர்களின் ஆதரவை பெற வேண்டும், அப்புறம் இந்தியர்களின் கருத்தை வந்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சில காரணங்களுக்காக இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா? இது ஒரு வருஷம் கொஸ்டினாவே கேட்டாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து 3வது பாத்தீங்கன்னா, 1887ல சென்னையில இது பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில நடந்துச்சு. இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லிம் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பக்ருதீன் தியாப்ஜி. ஓகேவா? சென்னை சென்னையில அதான் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து 607 பிரதிநிதிகள் வந்து இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. முஸ்லிம்கள் காங்கிரஸில் இணைய அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க, பக்ருதீன் தியாப்ஜி வந்ததுனால. அடுத்து 4வது மாநாடு எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1888ல அலகாபாத்ல நடந்துச்சு. முதல் ஆங்கிலேயர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை ஏற்கிறார். அவர் தான் ஜார்ஜ் யூலே அப்படிங்கிறவர். இதுல பிரதிநிதிகள் எண்ணிக்கை 1248. எவ்வளவு அதிகமாகுது பாருங்க. இதுல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா, காங்கிரஸ் வந்து ஒரு சிறிய ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பேர் இயக்கமாக உருவாகுது. ஓகே, இது பொறுத்துகளையும் கேட்கலாம். எந்த வருஷம் எங்க நடந்துச்சு, யார் தலைமை தாங்கினது, இல்லைன்னா தனியாவும் கேட்கலாம். ஓகேவா? 5வது மாநாடு பாத்தீங்கன்னா 1889ல திரும்ப பாம்பேல வில்லியம் வெடர்பன் இவரோட தலைமையில நடந்தது. இந்த வில்லியம் வெடர்பன் வந்து ஏவோ ஹியூமோட இது பண்ணியிருப்பார், ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஓகேவா? இவரும் ஒரு ஆங்கிலேயர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா 1890ல கல்கத்தால வந்து ஃபெரோசா மேத்தா அவர் தலைமையில நடக்குது. இவர் வந்து லயன் ஆஃப் பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெரோசா மேத்தாவை. அடுத்து வந்து இமயத்தை போன்றவர் அப்படின்னு காந்தியடிகள் வந்து ஃபெரோஷா மேத்தாவை பத்தி சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது மாதிரி சிறப்பு வாய்ந்த ஒரு நபர். அடுத்து 1891ல நாக்பூர், அங்க வந்து அனந்தசார்லு அவரோட தலைமையில இந்த கூட்டம் வந்து நடந்திருக்கு. 1891 நாக்பூர். ஓகே, நாக்பூர் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வரும். இந்தியாவின் புவியியல் மையம் அப்படிம்பாங்க. இந்தியாவோட மைய பகுதி அப்படின்னாலே இந்த நாக்பூர் தான். அடுத்து 1892ல திரும்ப வந்து அலகாபாத். நம்ம இப்ப வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து அந்த அப்ப வந்து அலகாபாத் அப்படிம்பாங்க. அந்த திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்கல்ல, கங்கா யமுனா சரஸ்வதி. இப்ப சமீபத்துல உங்களுக்கு வந்து இந்த இது நடந்துச்சுல்ல, கும்பமேளா, அந்த இடம் தான் அது. திரும்ப வந்து 8வது மாநாட்டுக்கு டபிள்யூசி பானர்ஜி வந்து தலைமை ஏற்கிறார். ஓகேவா? முதல் மாநாட்டுக்கு தலைமை ஏற்ற டபிள்யூசி பானர்ஜி திரும்ப 8வது மாநாட்டுக்கு தலைமை ஏற்கிறார். அடுத்து 1893ல வந்து லாகூர்ல நடக்குது. திரும்ப தாதாபாய் நௌரோஜி. அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க.
அதிக முறை வந்து கொல்கத்தால தான் 10 முறை இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கு. சென்னையில வந்து 7 டைம் நடந்திருக்கு. ஓகேவா? லாகூர், கராச்சி 2 இடம் தான் பாகிஸ்தான்ல நடந்தது. ஐஎன்சி காங்கிரஸ். அடுத்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல ஒரே ஒரு தடவை 1926ல குவஹாட்டியில வந்து ஒரே ஒரு தடவை தான் நார்த் ஈஸ்ட்ல நடந்திருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. 1894ல மெட்ராஸ்ல திரும்ப ஆல்ஃபிரட் வெப் அவரோட தலைமையில வந்து நடந்திருக்கு. ஓகேவா? 1895ல சுரேந்திரநாத் பானர்ஜி அவரோட தலைமையில பூனால வந்து நடந்துச்சு. ஆக்சுவலி நான் என்ன சொன்னேன், முதல் மாநாடு வந்து பூனால நடக்க வேண்டியது. ஆனா எத்தனையாவது மாநாடு திரும்ப வாய்ப்பு கிடைக்குது பூனாவுக்கு? 11வது மாநாடு. ஞாபகம் வச்சுங்க. காலரா நோயினால் பாதிக்கப்பட்டதுனால 10 வருடம் வந்து பூனாவில் அவங்க வைக்கல. ஏன்னா அப்ப தொற்று நோய்களுக்கெல்லாம் அந்த காலத்துல பயங்கரமா பயப்படுவாங்க. இந்த சின்னம்மை நோய்க்கே பயந்து ஓடுவாங்க எல்லாம். இன்னைக்கு அது ஒரு நோயே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த தொற்று நோய் வந்ததுனால, காலரா வந்ததுனால, இது வந்து 11வது மாநாடு தான் பூனால நடக்குது. திரும்ப 1896ல கொல்கத்தால ரஹீம்துல்லா ஷயானி. இதெல்லாம் ஏன் ஸ்பீடா சொல்றேன்னா, இது கேட்கல இதுவரைக்கும். அவ்வளவு முக்கியம் இல்ல. முக்கியமான முடிவு எதுவும் எடுக்கல. 1897ல வந்து அமராவதியில நடக்குது. சங்கரன் நாயர் தலைமையில. இததான் வந்து அஸ்வினி குமார் தத் அப்படிங்கிறவரு அமராவதி காங்கிரஸ் இத வந்து 3 நாட்கள் தமாஷா அப்படின்னு இது பண்ணியிருப்பாரு. கருத்து கூறியிருப்பார். விமர்சித்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 நாட்கள் தமாஷா. ஏன்னா அமராவதி கூட்டத்தை விமர்சித்தவர் யார் அப்படின்னா அஸ்வினி குமார் தத். ஓகே. அவர் மட்டும் தான் அப்படி சொன்னார். ஆனா ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா 3 நாட்கள் மட்டும் கூடி விட்டு பின்பு தூங்க சென்று விடும் அமைப்பு அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே சொன்னேன். இப்படி சொன்னது யாருன்னா காந்தியடிகள். ஓகேவா? காந்தியடிகளே என்ன சொல்லியிருக்காரு? 3 நாட்கள் கூடி விட்டு தூங்க சென்று விடும் அமைப்பு அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்காரு. இது மாதிரி 1934ல காந்தியடிகளே காங்கிரசின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து பதவி விலகி இருக்காரு. ஓகேவா? அது மாதிரி முரண்பாடான விஷயங்கள்லாம் சில நடந்திருக்கு காங்கிரஸ்ல. அடுத்து பாத்தீங்கன்னா 1989ல மெட்ராஸ்ல ஏஎம் போஸ் தலைமையில நடந்திருக்கு. 1899 லக்னோ உமேஷ் சந்திர தத், ஆர்சி தத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நில வருவாயை நிரந்தரமாக நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. 1900ல லாகூர்ல நடந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல, லாகூர், கராச்சி 2 இடம் தான் பாகிஸ்தான்ல நடந்தது. ஓகே. அடுத்து 1901 கல்கத்தா மாநாடு டிஇ வாச்சா அவர் தலைமையில நடந்திருக்கு. 1902ல அகமதாபாத்ல திரும்ப வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. இவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவின் பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. பர்க் அப்படின்னா அந்த தூண்டு வினை அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மீன். இந்தியாவின் பர்க் என அழைக்கப்படுபவர் சுரேந்திரநாத் பானர்ஜி. 1903ல திரும்ப மெட்ராஸ்ல நடக்குது. லால் மோகன் கோஸ் அவரோட தலைமையில. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா 1904ல வந்து பம்பாயில நடக்குது. ஹென்றி காட்டன் தலைமையில. பல்கலைக்கழக சட்டம் அப்படின்னு ஒண்ணு 1904ல கொண்டு வந்தாங்க. இந்திய பல்கலைக்கழக சட்டம். அது ஒரு வருஷம் கேட்டாங்க. 1904 இந்திய பல்கலைக்கழக சட்டம். அடுத்து 1905ல இருந்து இந்திய தேசிய காங்கிரஸோட செயல்பாடுகள் வந்து தீவிரமடையுது. ஓகேவா? ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த இது பெங்கால் வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கர்சன் பிரபு என்ன பண்றாருன்னா வங்காளத்தை வந்து 2ஆக பிரிக்கிறார். அதுதான் பிரச்சனைக்கே காரணம். அவரு சொன்ன ரீசன் என்னன்னா நிர்வாக வசதிக்காக பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற மேற்கு வங்காளம், பங்களாதேஷ் இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மாகாணம் அந்த காலத்துல. அதுல வந்து இந்துக்கள் அதிகமாக இருந்த பகுதியை ஒன்னாவும், முஸ்லீம்கள் அதிகமாக இருந்த பகுதியை இன்னொரு பக்கமா பிரிக்கிறாரு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் வந்து எந்த ஒரு வேற்றுமை இல்லாம சகோதரத்துவத்தோட பழகிட்டு இருக்காங்க. இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆங்கிலேயர்களோட கொள்கை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிறது. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தினாதான் நம்ம, அதாவது அவங்களோட கவனம் வந்து நம்ம பக்கம் திரும்பாது, நம்மளை வந்து விடுதலை கூட அப்படிலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா கர்சன் பிரபு வந்து வங்க பிரிவினை கொண்டு வந்து வங்காளத்தை பிரிக்கிறார். ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட பயங்கர எதிர்ப்பு. மக்கள் ஒத்துக்கவே இல்லை. நிறைய போராட்டங்கள் வெடித்து திரும்ப 1911ல அதை வங்க பிரிவினை என்ன பண்றாங்க, வாபஸ் வாங்கிடுவாங்க. ஓகே, நாங்க செஞ்சது தப்பு தான் அப்படின்ட்டு. அப்ப வங்க பிரிவினை அப்படின்னு வரும்போது 1906ல அந்த இதுல வந்து கோபாலகிருஷ்ண கோகலே இந்த புது புது தலைவர்லாம் வந்துட்டாங்க பாருங்க. மிதவாதிகள், தீவிரவாதிகள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா வந்து காங்கிரஸ்லயும் காலப்போக்கில் தலைவர்கள் மாறும்போது கருத்துக்கள்லாம் மாறுது.
ஓகே. இப்ப மிதவாதிகளை பார்த்து தீவிரவாத அவங்கலாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "அரசியல் பிச்சை, யாசகம் வந்து ஏன் கேட்குறீங்க ஆங்கிலேயர? நம்ம சுதந்திரத்த வந்து கேட்டு வாங்கணும். குடுக்கலன்னா நம்ம சண்டை போட்டு தான் வாங்கணும்." அந்த மாதிரி கருத்துள்ளவர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில. அப்ப 1905ல வங்க பிரிவினைக்கு வந்து கண்டனம் தெரிவித்து இந்த மாநாட்டுல கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில நடந்த மாநாட்டுல தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஓகேவா? தெரியும். அடுத்து வந்து பேரளவு தீர்மானம் தான். ஆனா திலகர் அவங்கலாம் ரொம்ப ஹார்ஸா இது பண்ணாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து காந்தியோட அரசியல் குரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மிதவாத தலைவர். அடுத்த 1907ல வந்து வங்க இதுல சூரத் பிளவுல கோபாலகிருஷ்ண கோகலே வந்து மிதவாத தலைவர், பாலகங்காதர திலகர் வந்து தீவிரவாத தலைவர் அப்படின்னு குரூப் பிரிவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 1906ல சுதேசி இயக்கம்லாம் ஆரம்பிச்சிரும். கல்கத்தால நடக்கும். தாதாபாய் நௌரோஜி தலைமையில. மொத்தம் தாதாபாய் நௌரோஜி பார்த்தீங்கன்னா, 3 டைம் வந்து இதோட தலைவரா இருந்திருப்பாரு. 2வது, 8வது அப்புறம் வந்து இந்த இது வந்து 22வது தாதாபாய் நௌரோஜி தலைவராக இருந்திருப்பார். சுயராஜ்யம் அதான் வந்து சுவதேசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சொந்த நாடு. சுதேசி என்ற சொல்லின் பொருள் சொந்த நாடு. டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க. அந்த சுயராஜ்யம் என்னது அப்படிங்கிற வார்த்தையை இப்பதான் அறிமுகப்படுத்துறாங்க. அதான் திலகர் கூட சொல்லியிருப்பார்ல, "ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட்" அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கருத்து இப்பதான் ஆரம்பிக்குது. சுதேசி இயக்க போராட்டங்கள், அந்த வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கிறது எல்லாமே மக்கள் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து இந்தியர்கள் வந்து கதர ஆடை, கைத்தறி இந்த நெய்யப்பட்ட ஆடைகளை அணிந்து வந்தார்கள். ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, மெஷினரிஸ் அங்க இங்கிலாந்துலாம் ஃபுல்லா வந்து மெஷின். ரெடிமேடு இப்ப நம்ம தயாரிக்கிற ரெடிமேட் ட்ரெஸ் அப்பயே தயாரிச்சிருக்காங்க. அதோட விலை வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இந்திய அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவை ஒரு சந்தையாக யூஸ் பண்ணிக்கிட்டு, அங்கேருந்து பொருள இறக்குமதி பண்ணி, இந்திய தொழில்கள வந்து நஷ்டமடைய வச்சு, இருக்கிற இடம் தெரியாம பண்ணிடுறாங்க. அதான் வந்து ஆங்கிலேயர் வருகையால் இந்தியாவில் மிக மோசமாக பாதிப்படைந்த தொழில் எதுன்னா, நெசவு தொழில். அப்படியே ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்தியர்களை வந்து இந்திய துணியை அணிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த சுதேசி இயக்கம் வந்தது. காங்கிரஸ்லயும் வந்து கதர் ஆடை அணிய வேண்டும் அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க. ஓகேவா? அதனாலதான் வந்து அரசியல் தலைவர்கள் அந்த காலத்துல பெரிய பெரிய தலைவர்கள் வெள்ளை ஆடை அணிந்து இன்று வரைக்கும் அது ஒரு இதாவே ட்ரெண்டா மாறிடுச்சு. அரசியல்வாதிகள்லாம் வெள்ளை ஆடை அணிய வேண்டும். அன்னைக்கு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்திய ஆடையை அணிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து இப்ப அதிகமாகுது. 1906ல சுதேசி இயக்கம் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் போராட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து 1907ல நான் சொன்ன அந்த சூரத் பிளவு. இப்போ வந்து ராஸ் பிகாரி கோஸ் அவர் தலைமையில சூரத்ல வந்து இந்த இது நடக்குது. ஆக்சுவலி இது எங்க நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனால நடக்க வேண்டியது 1907ல. பூனா வந்து திலகர் அவரோட கோட்டை. அங்க வந்து தீவிரவாதிகளோட இது அதிகமா இருக்கும். பவர் அதிகமா இருக்கும். அங்க வைக்கக்கூடாதுன்னு வேணுக்குன்னே என்ன பண்ணிருவாங்கன்னா, சூரத்துக்கு இந்த மாநாட்ட மாத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். பக்கா ஒரு பெரிய சண்டை வரப்போகுதுன்னு. அதே மாரி எதிர்பார்த்த மாரி சூரத்ல நடந்தா கூட மிகப்பெரிய ஒரு சண்டை வந்துச்சு. காங்கிரஸ் இயக்கம் 2ஆ பிளவுபடுது. நம்ம பாரதியார் இவங்கலாம் கூட போயிருப்பாங்க. வ.வே.சு. ஐயர், சுப்பிரமணிய சிவா இந்த மாநாட்டுக்கு. போயிட்டு ஏன்னா தீவிரவாதிகளோட ஆதரவு அதிகமாயிரும். மிதவாதிகள் தலைவர்களோட புகழ் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். தீவிரவாத தலைவர்கள பெருமையா எல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல சூரத் பிளவுல என்ன ஆகுதுன்னா, சண்டை போட்டு மிதவாதிகள், தீவிரவாதிகள் பிரிஞ்சு காங்கிரஸ் 2ஆ போயிருச்சு. ஓகேவா? தனித்தனியாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து 1908ல மெட்ராஸ்ல நடக்குது. ராஸ் பிகாரி கோஸ் அவரு திரும்ப ஐஎன்சியோட தலைவரா இருக்காரு. காங்கிரஸ் கட்சின்னு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கம் அப்படின்னு ஒண்ணு அவங்க உருவாக்குறாங்க. அது அவ்வளவு முக்கியத்துவம் இல்ல. அது ஜஸ்ட் பாத்துங்க. அடுத்து 1909ல பாத்தீங்கன்னா, மதன் மோகன் மாளவியா. ஓகேவா? இவரோட தலைமையில லாகூர்ல வந்து நடக்குது. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த 1909ல மின்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு ஒண்ணு சட்ட திருத்தம் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க 1909ல. 1919ல வந்து மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். இந்த மின்டோ மார்லி 1909ல என்ன பண்றாங்கன்னா, முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு. நான் தான் சொன்னேன்ல, ஆங்கிலேயர்கள் அப்ப இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனைய வச்சு இந்தியர்களை பிரிக்கணும். ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். மன்னர்கள, சின்ன சின்ன சிற்றரசர்கள வந்து இப்படியே ஒவ்வொரு ஆளா ட்விஸ்ட் பண்ணி தான் அவங்க இந்தியா முழுவதுமே கைப்பற்றுனாங்க. எல்லா போர்லயுமே ராஜதந்திரம் அந்த இத பயன்படுத்தி, இப்படியே தான் இந்தியாவ ஒரு 150 வருஷத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல்லாவே இந்தியாவ கையில கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி வந்து முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு குடுத்துருவாங்க. 1909ல.
அதை எதிர்த்து வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க கண்டன தீர்மானம் ஏற்றுவாங்க. முகமது அலி ஜின்னா கூட 1910 முஸ்லீம் லீக்ல சொல்லியிருப்பார். முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடை வந்து எதிர்த்திருப்பார். அதை வந்து கண்டனம் தெரிவித்திருப்பார். அந்த அளவுக்கு முக்கியமானது. இப்ப மிண்டமாலி சீர்திருத்தம் அது மதன் மோகன் மாளவியா 1909 லாகூர்ல நடந்ததுல தனி தொகுதி வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பார். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இப்ப எங்கேயுமே நம்ம காந்தியை பத்தி சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த காலகட்டத்துல காந்தி எங்க இருக்காருன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்காரு. ஓகே. 1915 ஜனவரி 9 தான் இந்தியாவுக்கு வர்றார். அதுவும் கோபாலகிருஷ்ண கோகலே இந்த தலைவர்கள்லாம் அழைத்ததுனால. அதனாலதான் இது வந்து காந்திக்கு முந்தைய காலகட்டம் நம்ம இப்ப பாக்குறது. ஓகேவா? அடுத்து பாருங்க 1910 திரும்ப வந்து அலகாபாத்ல நடக்குது. வில்லியம் வெட்டர்பன் வந்து இதோட தலைவரா இருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க 1911 கல்கத்தால நடக்குது. பி.என். தார் தலைவர். இந்த வங்க பிரிவினை வந்து என்ன பண்ணிடுறாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க. 1911 வங்க பிரிவினை கேன்சல் பண்ணிடுறாங்க. இதுல வந்து இந்த பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து வந்தே மாதரம் அந்த எழுதிய அந்த பாடல், ஓகே, அது வந்து தெரியும். வந்தே மாதரம் பாடல் வந்து இங்க பாடப்படுகிறது இந்த மாநாட்டுல. இது ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 1912 13 இது எல்லாம் கேட்டதில்ல. 1914 பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல நடக்குது. புபேந்திரநாத் பாசு அப்படிங்கிறது தலைவரா இருக்கிறாரு. 1915 எஸ்.பி. சின்ஹா வந்து தலைவரா இருக்காரு. 1916வது மாநாடு ரொம்ப முக்கியம். லக்னோல நடக்குது. ஏசி மஜூம்தார் வந்து தலைவரா இருக்காரு. ஓகேவா? ஏசி மஜூம்தார் தலைவர். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா 1916 லக்னோ மாநாட்டுல மிதவாதிகள் தீவிரவாதிகள் திரும்ப வந்து ஒண்ணு சேர்றாங்க. ஓகே. மிதவாதிகள் தீவிரவாதிகள் இணைவு காந்தியும் நேரும் முதல்ல இந்த மாநாட்டில தான் சந்தித்து கொண்டார்கள். இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் இடையே ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. இப்படி வந்து 1916 லக்னோ மாநாடு 3 சிறப்பம்சங்களை கொண்டது. இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? மிதவாதிகள் தீவிரவாதிகள் திரும்ப வந்து ஒன்றிணைந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இதன் பிறகுதான் காங்கிரஸ்ல என்ன ஆகுதுன்னா காந்தியோட என்ட்ரிக்கு அப்புறம் திரும்ப மிதவாதிகளோட அந்த ஆதிக்கம். ஏன்னா காந்தியோட அந்த உங்களுக்கு தெரியும் அகிம்சை கோட்பாடு. அதை வச்சு என்ன பண்ணுவாருன்னா இந்த சாம்பிரான், இது கேதா, இது மாதிரி போராட்டத்துல காந்தி அந்த அகிம்சை போராட்டம் சில வெற்றிகளை தரவும் என்ன ஆகுதுன்னா எல்லாம் திரும்ப அகிம்சை வழி இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. திரும்ப சுபாஷ் சந்திர போஸ் வரும்போது திரும்ப வந்து என்ன ஆகும், தீவிரவாத தலைவர்களோட கை ஓங்கும். அதையும் நம்ம பார்ப்போம். 1917 கல்கத்தா மாநாட்டுக்கு அன்னி பெசன்ட் வந்து தலைமை ஏற்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை ஏற்ற முதல் பெண் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். எந்த மாநாடு? 1917 கல்கத்தா மாநாடு. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தலைமை இருக்கிறாங்க. இவங்க ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஆனாலும் இந்தியர்கள் மேல ரொம்ப பிரியப்பட்டு இயக்கங்கள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. இந்த திலகர் ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்னையில அடையாறுல அந்த செர்வன்ட் சொசைட்டி அப்படிங்கிற இயக்கத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து சுதந்திரத்தை பத்தியும் சொல்லுவாங்க. அடிமையாக சொகுசு ரயில் வண்டியில் பயணிப்பதை விட சுதந்திரமான மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது மாதிரி அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து முக்கியமான ஒரு தலைவர். 1917 இவங்க வந்து என்ட்ரி ஆகுறாங்க. 1918 டெல்லியில நடக்குது. மதன் மோகன் மாளவியா, ஓகே, அவர்கள் தலைமையில வந்து இது வந்து நடக்குது. ஓகே. 1918 திரும்ப 1919 பாருங்க அவன் அமிர்தசரஸ் அங்க நடக்குது. மோதிலால் நேரு வந்து தலைமை. இந்த 19 வந்து சட்டம் ரொம்ப முக்கியம். இதுல வந்து 19 நடந்த முக்கியமான நிகழ்ச்சினா ஜாலியன் வாலாபாக். ஏப்ரல் 13 19 வந்து அந்த துயர சம்பவம் நடந்தது. இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா நேரு, இது வந்து மோதிலால் நேருங்கிறது ஜவஹர்லால் நேரோட அப்பா. நேரு வந்து தீவிர அரசியல் ஈடுபட காரணமான முக்கிய நிகழ்ச்சி எதுன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை. உங்களுக்கு அந்த இதை பத்தி தெரியும். இப்பதான் சமீபத்துல 100வது அந்த அனிவர்சரி கொண்டாடப்பட்டது. அது அனுசரிக்கப்பட்டது. அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மன்னிப்பு கேட்டுப்பாங்க இங்கிலாந்து. ஓகே. அது ஒரு துயரமான சம்பவம் தான் அது. 19 ஏப்ரல் 13 நடந்திருக்கும். ஓகே. கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு பைசாகி. அது என்ன சம்பவம்னு உங்களுக்கு தெரியும். அதுலதான் நேரு வந்து தீவிர அரசியலுக்கு வர்றாரு. அடுத்து மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு எதுன்னு டிஎன்பிசில அடிக்கடி கேட்பாங்க. ஹண்டர் குழு. ஓகேவா? அந்த ஜெனரல் டயரை தான் உத்தம் சிங் வந்து சுட்டு கொண்டிருப்பாரு. ஓகே.
அடுத்து பாத்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டுட்டு வராங்க. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். அது அடுத்து கிலாபத் இயக்கம். முதல் உலகப் போர் நடைபெற்று துருக்கியில அந்த முஸ்லிம் மத தலைவர் அவமானப்படுத்தப்பட்டதுனால கிலாபத் இயக்கம் வந்து வலுப்பெறும் இந்தியாவுல. இது எல்லாமே இந்த முக்கியமான நிகழ்வுகள் வந்து இந்த காலகட்டத்துல நடந்துச்சு. ஓகேவா? அடுத்து வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். காந்தியடிகள் வந்து கைசரி ஹிந்து அப்படிங்கிற பட்டத்தை திருப்பி கொடுத்திருப்பாரு. ரவீந்திரநாத் தாகூர் வந்து நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டத்தை திருப்பி கொடுத்திருப்பாரு. இதுக்கப்புறம் காந்தியோட வருகை ஸ்ட்ராங் ஆயிரும் 1919க்கு அப்புறம். அடுத்து 1920ல பாத்தீங்கன்னா நாக்பூர்ல நடந்திருக்கும். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா முதல் தமிழர் சேலம் புலி விஜயராகவாச்சாரியார். சேலம் புலின்னு அவருக்கு சிறப்பு பேரு விஜயராகவாச்சாரியார். இவர் என்ன பண்றாருன்னா முதல் தமிழராக இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைமை ஏற்கிறார். நாக்பூர் மாநாட்டுக்கு இப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேவா? முதல் தமிழர் விஜயராகவாச்சாரியார் நாக்பூர் மாநாடு 1920ல தலைமை தாங்குறாரு. அடுத்து வந்து ஒத்துழையாமை இயக்கம் எல்லாம் அந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குது. ஓகே, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு காந்தியடிகள் வந்து கொண்டு வர்றாரு. அங்க எந்த வகையிலும் ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. இந்தியர்களோட ஒத்துழைப்போட தான் ஆங்கில அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் வந்து ஒத்துழைப்பை விலக்கி கொண்டால் ஆங்கில அரசு தானாக கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிற்சாலைகள் புறக்கணிப்பு, பள்ளி கல்லூரிகள் புறக்கணிப்பு, எந்த இதுலயும் வரி செலுத்தக்கூடாது, வரி கூட இயக்கம் நிறைய வந்து இது பண்றாங்க. இப்படி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒத்துழையாமை இயக்கத்துல அவங்களுக்கு ஆங்கிலேயர்களால எதுவுமே பண்ண முடியல. அடுத்து என்ன ஆகுதுன்னா ஒரு 1922ல பிப்ரவரி 5ல உங்களுக்கு யூபியில வந்து ஒரு விவசாய பேரணி நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த விவசாய பேரணியில என்ன ஆகுதுன்னா காவல்துறையினர் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இவர் 1000த்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் ஒரு 10-20 காவலர்கள் துப்பாக்கி காட்டு மிரட்டும் போது ஆல்ரெடி ஜாலியன் வாலாபாக் படுகொலை மக்கள் மனதில் இருந்ததுனால என்ன பண்றாங்கன்னா காவலர்களை துரத்தி அடிக்கிறாங்க. அப்ப காவலர் பயந்து போயிட்டு எல்லாரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போய் பூட்டிக்கிறாங்க. இப்ப விவசாயத்துல பேரணியில இருந்தவர்கள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தீ வச்சிடுறாங்க. 22 காவலர்கள் இந்தியர் மற்றும் ஆங்கிலேயர் உட்பட 22 பேர் உடல் கருகி இறந்துடுறாங்க. அந்த துயரமான செய்தியை கேட்டவொடனே என்ன பண்றாருன்னா சௌரி சௌரா அந்த சம்பவம் நடந்தது. காந்தியடிகள் வந்து இந்த நல்லா போயிட்டு இருந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வாபஸ் வாங்கிடுவாரு. ஓகேவா? அதோட ஒத்துழையாமை இயக்கம் வந்து நின்றும். அது தொடர்ந்து இருந்தா கூட நம்ம விடுதலை இன்னும் முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்க. 1921ல அகமதாபாத் இந்தியாஸ் மான்செஸ்டர்ன்னு சொல்றாங்க. இப்ப மும்பைக்கு அப்புறம் அகமதாபாத் தான். CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ், இவர் தான் இவரோட அரசியல் குரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு அப்படின்னா சித்தரஞ்சன் தாஸ். அவர் சிறையில இருக்காரு. ஹக்கிங் அஜ்மல் கான் அப்படிங்கிறவரு பொறுப்பா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து 1922ல திரும்ப கயா காங்கிரஸ் மாநாடு. CR தாஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இங்கேதான் சுயராஜ்ய கட்சி வந்து உருவாக்கப்படுகிறது. சுயராஜ்ய கட்சி 1922ல உருவாக்கப்படுகிறது. அடுத்து 1923 காக்கிநாடா ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா மௌலானா முகமது அலி தலைமையில நடக்குது. அடுத்து 1924 இது கேட்பாங்க. ஏன்னா காந்தியடிகள் வந்து முதல் முறையாக பெல்காம் இந்த மாநாட்டுல வந்து 1924ல இந்திய தேசிய காங்கிரஸோட என்னவாகிறாரு தலைவராக ஒரே ஒரு முறை இருந்திருக்காரு. 1934ல தான் சொன்னல அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட காந்தி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து விலகி இருப்பார் அப்படின்னு. ஓகேவா? அடுத்து வந்து 1925ல கான்பூர்ல சரோஜினி நாயுடு தலைமையில நடக்குது. இது வந்து ரொம்ப முக்கியம். நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா முதல் இந்திய பெண் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஓகே, நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் முதல் கவர்னர் பெண் கவர்னர் அப்படின்னாலும் சரோஜினி நாயுடு. 1925 கான்பூர்ல நடந்த மாநாடு. இதை அடிக்கடி கேட்குறாங்க, பாத்துங்க. அப்புறம் இந்த 1925ல தான் சுயமரியாதை இயக்கத்தை வந்து பெரியார் ஆரம்பிச்சிருப்பாரு. 1924ல வந்து வைக்கம் போராட்டம் நடந்திருக்கும். இப்படி வந்து அந்த சம்மந்தப்பட்ட மற்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து 1926ல பாத்தீங்கன்னா குவஹாட்டியில நான் சொன்னல நார்த் ஈஸ்ட்ல நடந்த ஒரே ஐஎன்சி மாநாடுனா குவஹாட்டியில நடந்ததுதான். அதுல வந்து இந்தியர் சீனிவாச ஐயங்கர், சாரி தமிழர், 2வது தமிழர் விஜயராகவாச்சாரியாருக்கு அப்புறம் 1920ல நாக்பூர்ல விஜயராகவாச்சாரியார் தலைமை தாங்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1926ல குவஹாட்டியில
சீனிவாச ஐயங்கார் வந்து தலைமை ஏற்றுப்பார். 2 தமிழர்கள் தான் இருந்திருக்காங்க இதுல. 1927ல பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல நடந்திருக்கும். எம்ஏ அன்சாரி, இந்த நோ சேஞ்சர்ஸ்மாங்க, மிதவாதிகள்ல இவரும் ஒருத்தர். நோ சேஞ்சர் அப்படின்னா மாற்றத்தை விரும்பாதவர் அப்படிம்பாங்களா, அதுல வந்து இந்த எம்ஏ அன்சாரி முக்கியமான தலைவர். சைமன் குழு புறக்கணிப்பு போராட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏன்னா 1927ல இங்கிலாந்துல இருந்து சைமன் அவர் தலைமையில ஒரு குழு வரும். அந்த தகவல் வந்து இங்க கிடைச்சிரும். இந்தியாவுக்கே வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே கோபேக் சைமன் அவங்கள வந்து எதிர்க்கணும். அதுல இந்தியர்கள் யாருமே இல்ல. அவர்கள் எப்படி வந்து இந்தியர்களுக்காக ஒரு சாதகமான சட்டத்தை இயற்ற முடியும் அப்படி இப்படின்னு எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தீர்மானமே இங்க நிறைவேற்றிடுவாங்க. 1928ல தான் சைமன் குழு இந்தியா வரும். 1929ல தான் சைமன் குழு தமிழ்நாட்டுக்கே வரும். திரும்ப 1930ல போயிட்டு சைமன் குழு அறிக்கையை சமர்ப்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் வட்டமேஜை மாநாடுகள் 30, 31, 32ல வட்டமேஜை மாநாடுகள்லாம் நடக்கிறது. ஓகேவா? இந்த சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தின் போதுதான் தடியடிப்பட்டு லாலா லஜபதி ராய் வந்து உயிரிழந்திருப்பார். இப்படி வந்து நிறைய சம்பவம் நடந்திருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த மாநாடு நடந்துச்சுல, அந்த இடத்த வந்து சில நேரத்துல கேட்டுறாங்க. மும்பைல வந்து கோகுல்தாஸ் சமஸ்கிருத கல்லூரி, கோகுல்தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரியில தான் அந்த 1885ல டிசம்பர் 28 டு 30 அந்த மாநாடு நடந்தது. ஓகேவா? அது ஒரு விஷயம் பார்த்துங்க. அடுத்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்தியர்களுக்கு உயர் பதவி, அப்புறம் இறக்குமதி வரியை குறைக்கணும் அப்படிங்கிற தீர்மானம்லாம் இருந்துச்சு. அதை விட முக்கியம் என்னன்னா, அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட போது 1/3 பத்திரிகையாளர்கள் இருந்தனர் அந்த இதுல. 72 பேர் அப்படின்னா அதுல 1/3 பத்திரிகையாளராக இருந்தனர். இந்த மாதிரி சில விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா 1928ல கல்கத்தால நடக்குது. மோத்திலால் நேரு அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் வந்து உருவாக்கம். இதுலதான் மோத்திலால் நேரு வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா 1928ல மோத்திலால் நேரு வந்து என்ன சுயராஜ்ய கட்சி மூலமா டொமினியன் அந்தஸ்துன்னு கேட்பாரு. ஓகேவா? அதை வந்து இளைஞர்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு சொல்லிடுறேன், டொமினியன் அந்தஸ்துனா என்னன்னா, மோத்திலால் நேரு இவங்க எல்லாம் கேட்டது, ஆங்கிலேயர்கள் மேலாண்மைக்கு உட்பட்டு நம்ம ஆட்சி செய்வோமா. எப்படின்னா, ஆட்சி பண்றது பேரளவுல நம்மளா இருப்போம், நம்மளை மேற்பார்வையிடுவது ஆங்கிலேயர்கள். அதுதான் டொமினியன் அந்தஸ்து. நம்ம நல்லா ஆட்சி பண்றோமா இல்லையானா அவங்க பார்ப்பாங்க, அந்த இதை கேட்பாங்க. அதை வந்து இந்த படித்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட அந்த அப்பாவோட அந்த இது வந்து நேருவுக்கே பிடிக்காது, பையனுக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்ப சுதந்திரம் வாங்க போற காலகட்டத்துல நெருங்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்து டொமினியன் அந்தஸ்து கேட்டா நல்லா இருக்குமா, நமக்கு வந்து முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா அதையோட அந்த வயசான தலைவரை ஓரம் கட்டுவாங்க. மோத்திலால் நேரு அதோட ஓரம் கட்டிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா 1929ல ஜவஹர்லால் நேரு ஃபீல்டுக்கு வந்துருவார். ஓகே, லாகூர்ல நடக்கும். அப்போ வந்து டிசம்பர் 31 ராவி நதிக்கரையில முழு சுதந்திரம் அப்படிங்கிற கருத்தை வந்து ஜவஹர்லால் நேரு சொல்லுவார். ஓகேவா? முழு சுதந்திரம் நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த நேரத்துல தான் இந்தியர்களுக்கு வந்து அரசியலமைப்பு எழுதும் ஆற்றல் இல்லை அப்படின்னு ஒரு ப்ரௌன்வுட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வேற சொல்லியிருப்பார். ஓகே, இப்படி சொல்லும்போது நம்ம எப்படி அது மாதிரி இருக்க முடியும்ட்டு அந்த அரசியலமைப்பு பத்தி இதுல பேச்சு எடுத்திருப்பாங்க. அந்த 1929ல லாகூர்ல ஜவஹர்லால் நேரு பூர்ண விடுதலை தீர்மானம், சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது, ரெண்டுமே இதுல வந்து ஜவஹர்லால் நேரு பேசிடுறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா 1930ல வந்து ஜனவரி 26ல இந்தியா முழுவதும் என்னது சுதந்திர தின விழா கொண்டாட வேண்டும்னு முடிவு செய்யப்பட்டு தேசிய கொடி, அப்ப வந்து அந்த கொடி ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்களே ஆட்டையெல்லாம் போட்டு, அந்த கொடியை இந்தியா முழுவதும் ஏற்றி சுதந்திரம் பெற்றது போல கொண்டாடி இருக்கிறார்கள். ஓகேவா? அதான் முழு விடுதலை நாள் வந்து கொண்டாடப்பட்டது. அதுக்கு வந்து காரணமே 1929ல லாகூர்ல ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாரு. சட்ட மறுப்பு இயக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் 1920ல நான் சொன்னேன்ல ஒத்துழையாமை இயக்கம்னு ஒண்ணு வந்துச்சு. அது வந்து 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா அந்த சம்பவத்தோட அதை கைவிட்டுருவாங்கட்டு. இப்ப வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம்னா என்ன, ஆங்கிலேய சட்டங்கள் எல்லாத்தையுமே மீறுறது, ஆங்கில அரசு இயற்றிய சட்டங்கள் எல்லாமே மீறுவது அப்படின்னு இதுல வந்து முடிவெடுக்கப்படுகிறது. ஓகேவா? இதுல வந்து 1931ல பாத்தீங்கன்னா கராச்சியில நடந்திருக்கும். வல்லபாய் பட்டேல் வந்து தலைமையேற்றிருப்பார். ஓகே, இதுக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
சட்ட மறுப்பு இயக்கம் சால்ட் சத்தியாகிரகா 1930ல வந்து ஆங்கில அரசு என்ன பண்றாங்கன்னா, உப்புக்கும் வரி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களோட இது எய்மே அதுதானே. எப்படின்னா வந்து நிலவரி. இப்போ வந்து முகல் பீரியட்லேருந்து நிலவரி வாங்குறாங்க. ஆனா அவங்க எப்படி நிலவரி வாங்குனாங்க? ஈவன் அவுரங்கசீப் கூட இருந்தாரு. வந்து விளைச்சல் நிலத்துக்கு தான் நிலவரி அப்படிங்கிறது அந்த காலத்திலேருந்து இருந்து வருது. ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தரிசு நிலத்திற்கும் நிலவரி அப்படிங்கிற மாரிலாம் சுரண்டல் வந்தது. இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, உப்புக்கும் வரி போடும்போது அந்த சட்டம் வந்து இந்தியா முழுவதும் எதிர்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நம்ம ரவுலட் சட்டத்துக்கு அப்புறம் இந்தியர்களை வந்து அதிக ஆத்திரப்படுத்திய சட்டம்னா, சால்ட் சத்தியாகிரகா. உப்புக்கு போட்டது. அப்ப என்ன ஆகுதுன்னா, உப்பு சத்தியாகிரக போராட்டம் இந்தியா முழுவதும் அங்கங்க நடக்குது. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரைக்கும் காந்தியடிகள் வந்து போறாரு. அப்ப அதே டேட்ல அதே நாட்கள்ல எல்லா இடத்துலயும் இது நடக்குது. ஓகே. இப்ப காந்தியடிகள் வந்து சபர்மதி ஆசிரமத்தை தொடங்கியது போலவே, நம்ம ராஜாஜி வந்து தமிழ்நாட்டுல திருச்செங்கோடுல வந்து ஒரு காந்தி ஆசிரமத்த தொடங்கியிருப்பாரு. அப்ப வந்து இங்க வந்து ராஜாஜி தலைமை தாங்குறாரு உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு. ஓகே. இந்த போராட்டம் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் நோக்கி இவங்க வந்து கிட்டத்தட்ட 98 பேர் போறாங்க. அதுல தான் காமராஜர்லாம் போயிருப்பாரு. காமராஜர்லாம் கைது பண்ணி அலிப்பூர் சிறையில அடைச்சிருப்பாங்க. ஓகேவா? வேதாரண்யம், வேதரத்னம் பிள்ளை அவங்கலாம் அதுல கலந்துருப்பாங்க. நம்ம இந்த உப்பு சத்தியாகிரகம் பத்தி உங்களுக்கு தெரியும். நாமக்கல் கவிஞர் வந்து "கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமன்று வருகுது" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக போராட்டம் இது இங்கே நடக்கும். கேரளால வந்து கேலப்பன். அதான் அவர்னால தான் கேலப்பன வந்து கேரளத்தின் காந்தி அப்படிம்பாங்க. சென்னை கடற்கரையில டிஎஸ்எஸ் ராஜன் தலைமையில இப்படி வந்து எல்லா இடத்துலயுமே நடந்திருக்கும். இந்த சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிற போராட்டம். ஒத்துழையாமை இயக்கமும் வந்து இது நடந்துகிட்டு இருக்கும். அப்ப வந்து முதல் அந்த வட்டமேஜை மாநாடு. அப்ப வந்து அழைப்பு விடுக்கிறார்கள். இங்கிலாந்துல. லண்டனுக்கு கூப்பிடுறாங்க இந்தியர்களை. இந்தியர்கள் வந்து முதல் வட்டமேஜை மாநாட்டுக்கு லண்டனுக்கு வாங்க. நம்ம வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்ட வடிவுல உட்காந்து பேசுறது. நம்ம இதெல்லாம் பேசுவோம் அப்படின்ட்டு. இத என்ன பண்றாங்க, காங்கிரஸ் வந்து நிராகரித்தது. அப்பதான் நமக்கு அதிலேயே கொஸ்டின் கேட்பாங்க. 3 வட்டமேஜை மாநாடுகளும் கலந்து கொண்டவர் யார்? அப்படின்னா, அம்பேத்கர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப தாழ்த்தப்பட்ட பிரிவு அப்படின்னு ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்து எல்லாம் போறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து புறக்கணித்ததால முதல் வட்டமேஜை மாநாடு கிட்டத்தட்ட தோல்வி மாறி போயிரும் ஆங்கிலேயர்களுக்கு. அப்ப என்ன பண்ணா 2வது வட்டமேஜை மாநாடு அடுத்த வருஷத்துல நடத்தணும்னு முடிவு பண்ணிருவாங்க. ஆனா அது காங்கிரஸ் இல்லைன்னா அந்த மாநாடு நல்லா இருக்காது. காங்கிரஸ் வந்தா நல்லா இருக்கும். அது வந்து ஒரு கம்ப்ளீட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தியை வந்து பேசும்போது இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் வருது. ஓகேவா? காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 5 1931. அப்ப வந்து இர்வின்கிட்ட வந்து காந்தி என்ன கேட்கிறாருன்னா, அந்த சட்ட மறுப்பு இந்த உப்பு சத்தியாகிரகத்துல கைது பண்ணப்பட்ட அவங்க எல்லாரையும் விடுதலை செய்யணும். மெயினா அவர் என்ன சொல்லுவாருன்னா, கிரிமினல் குற்றங்கள் செய்யாமல் சின்ன சின்ன தவறு செஞ்சு நீங்க சிறையில வச்சிருக்க எல்லாரையும் விடுவிக்கணும் அப்படிங்கும்போது இர்வின் வந்து ஒத்துக்குவார். ஓகேவா? மத்தபடி கிரிமினல் குற்றங்கள் செஞ்சவங்கலாம் நீங்க விடுவிக்க வேண்டாம். அவங்களுக்கு என்ன தண்டனையோ ஓகே. அப்படிங்கிற மாரி காந்தி சொல்லிருவாரு. காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 2வது வட்டமேஜை மாநாட்டுக்கு காந்தியடிகள் வந்து லண்டன் போறாரு. ஓகே. ஆனா 2வது வட்டமேஜை மாநாடு லண்டன்ல நடக்குது. அதுல வந்து இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வந்து பெருசா எந்த பலனும் இல்ல. இவங்க சொன்னது எதுவும் கேட்கல. ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு வந்து அம்பேத்கர் சொன்னத வந்து ஏத்துக்கிட்டு, அதுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து, வகுப்பு வாரி அந்த பிரதிநிதித்துவத்துக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கொடுக்க முன் வந்துருவாங்க. திரும்ப காந்தி வந்து எரவாடா சிறையில இருப்பாரு. 2ஆம் வட்டமேஜை மாநாடு போயிட்டு வந்து. அப்ப வந்து இந்த செய்திய கேள்விப்பட்டோனே என்ன பண்ணுவாருன்னா, காந்தி வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சுருவாரு. திரும்ப அப்புறம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அம்பேத்கர் வந்து போய் சிறையில பார்த்து பேசி, அப்புறம் வந்து என்ன பண்ணும் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து ஆகுது. ஓகே. அதன்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தனி தொகுதி கேட்கறத விட்டுருங்க. நாங்களே உங்களுக்கு அதை விட அதிகமா தர்றோம் அப்படிங்கும்போது, அம்பேத்கர் வேற வழி இல்லாம ஒத்துக்குவார். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது வட்டமேஜை மாநாடு நடக்கும். அதுக்கு அம்பேத்கர் போயிருப்பார். ஓகே. இந்த மாநாடெல்லாம் இந்த காலகட்டத்தில நடந்தது. 1932ல டெல்லியில நடக்கும். அதுல வந்து ஏ.ஆர். சித் அப்படிங்கிற தலைமை தாங்கியிருப்பாரு. இதெல்லாம் இதுவரைக்கும் கேட்டதில்ல. 1934ல பார்த்தீங்கன்னா, பம்பாயில நடக்கும். ராஜேந்திர பிரசாத் பீகார் காந்தின்னு சொல்லுவாங்க. அ இந்தியாவின் முதல் அ குடியரசுத் தலைவர். ஓகே. ராஜேந்திர பிரசாத்.
இந்திய அரசியல் நிர்ணய குழு அதோட தலைவராகவும் இருந்திருப்பார். நிரந்தர தலைவர் 1946 டிசம்பர் 11ல 1946 டிசம்பர் 9ல சச்சிதானந்த சின்ஹா இருந்திருப்பாரு. அடுத்து ஒரு நாள் விட்டு 1946 டிசம்பர் 11ல ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். இந்த வருஷம் தான் காந்தியடிகள் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட அந்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகி இருப்பார். ஓகேவா? அது பாத்துங்க 1934ல. அடுத்து 1936 லக்னோ மாநாடு. ஜவஹர்லால் நேரு வந்து தலைமை ஏற்கிறார். காங்கிரஸ் கொள்கை சோசியலிசமாக இருக்க வேண்டும் என தீர்மானம். ஓகே, இது ஒரு இது சொல்றாங்க. இதுல வந்து சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறத வந்து எந்த மாநாட்டில் முன்மொழியப்பட்டது அப்படின்னா 1936 லக்னோ மாநாட்டில் வந்து முன்மொழியப்பட்டது. ஏன் அப்படின்னா தொடக்கத்திலேருந்தே காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். பெரியாரும் வச்சிருப்பாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சமூக சீர்திருத்தத்து மேல காங்கிரஸ் வந்து அப்பையிலேருந்து அக்கறை காட்ட மாட்டாங்க. அதான் பெரியார் சொல்லியிருப்பாரு. காங்கிரஸ் நிதியில வந்து குருகுலங்கள் வந்து இந்தியா முழுவதும் செயல்பட்டது. சேரன் மாதேவி குருகுலம் அப்படின்னு ஒண்ணு செயல்படுது. வாவேசு ஐயர் தான் அதுக்கு தலைமையேற்று நடத்திட்டு இருக்காரு. அந்த குருகுலத்துல தான் இரட்டை தட்டு முறை இருந்துச்சு. ஓகேவா? இந்த இரட்டை குவளை முறையெல்லாம் 1980 வரைக்கும் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. இரட்டை குவளை அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு குவளை, உயர்ந்தவர்களுக்கு ஒரு குவளை அப்படின்லாம். அப்ப இரட்டை தட்டு முறை பிராமணர்களுக்கு ஒரு தட்டு சில்வர் தட்டு மாதிரி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இந்த அலுமினிய தட்டு, இந்த முறை வந்து சேரன்மாதேவி குருகுலத்துல இருந்துச்சு. அதுக்கு ஃபண்டு கொடுக்கறது பாத்தீங்கன்னா காங்கிரஸ். இது பெரியாருக்கு தெரிஞ்சு அந்த குருகுலத்துக்கு போய் விசிட் பண்ணி இது வந்து காங்கிரஸ் மேலிடத்து கொண்டு போவாரு. இவர் வந்து வாவேசு ஐயர் ஹெட் அப்படிங்கவும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க பெருசா அதுக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அடுத்து அம்பேத்கர் காந்தி சந்திப்புலையும் அம்பேத்கர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவார். இப்போ எப்படி சொல்லுவாருன்னா, இப்ப இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து கதர் ஆடை தான் அணிய வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறீங்க. ஓகே, நல்லது. அதே மாதிரி தீண்டாமையை பின்பற்றக்கூடாது அப்படின்னு இந்திய தேசிய காங்கிரஸ்ல உங்களால தீர்மானம் போட முடியுமா அப்படின்னு காந்தி கிட்ட நல்லா கேட்டிருப்பாரு. இது மாதிரி வந்து நம்ம அந்த அந்த சாதி பாகுபாடுக்கு என்னதான் ஒரு தீர்வு, இது இப்படியே தொடருமா? காங்கிரஸ் தரப்புல இல்ல காந்தி தரப்புல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது போக போக எல்லாம் சரியாயிரும்பா. இப்ப என்ன உடனே இதெல்லாம் நிறுத்த முடியுமா? மக்களோட இதுக்கெல்லாம் மக்களுக்கு இது வந்து அப்படியே பிளட்லயே ஊறிடுச்சு. இது காலப்போக்குல மாறும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அந்த ஒரு வித்தியாசத்தை தான் இங்க வந்து போக போக என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் காங்கிரஸும் மாறுறாங்க காலப்போக்குல. ஓகேவா? அந்த இது மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத இதுல சொல்ல வர்றாங்க. ஓகேவா? அடுத்து 1936 பாத்தீங்கன்னா பெய்ஜ்பூர் ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக கிராமத்தில் மாநாடு நடைபெற்றது. ஓகே, இந்த மாநாடுலாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நகர்பகுதியில நடந்தது. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வரும்போது போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கிறதுக்காக. இப்ப கிராமத்துல எல்லாம் நீங்க மாநாடு நடத்துறீங்க அப்படின்னா ஒரு 5000 பேர்லாம் வருவாங்க அப்பெல்லாம் மாநாட்டுக்குன்னா, அவங்களுக்கு எல்லா இதுவும் நீங்க தான் பண்ணணும். எல்லா வசதிகள் அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அப்ப முதல் முறையாக என்ன ஆகுதுன்னா ஒரு கிராமத்துல மாநாடு நடந்திருக்கு. 1938 இது ரொம்ப முக்கியம். ஹரிபுரா சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுகிறது. பயங்கர பிரச்சனை அது. ஹரிபுரா காங்கிரஸ் செஷன். அடுத்து திரிபுரி 1939. ரெண்டுமே சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் ஆகுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா 1938 காந்தியோட தரப்புல வந்து பட்டாபி சீதாராமையா, அதாவது மிதவாதிகள் தரப்புல இதுக்கு எலெக்ஷன்ல நிக்கிறது. ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் பதவிங்கிறது ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சுன்னா நியமனம், ஒரு பெரிய ஆளை பார்த்து ஐயா நீங்க நின்னுங்கன்னா அவங்க நிப்பாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட்டி வர ஆரம்பிச்சிருச்சு தலைவருக்கு யாரு அப்படிங்கும்போது முக்கியமான அந்த உறுப்பினர்கள் வந்து யாரை சொல்றாங்களோ யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்க தான் தலைவராக முடியும். அந்த காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா சுபாஷ் சந்திர போஸோட ஆதரவு அதிகமாகி காந்தியோட வேட்பாளரான பட்டாபி சீதாராம தோக்கடிச்சு சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக வர்றாரு. இதனால காந்தியடிகளுக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லாம போகுது. இதுல நிறைய ஒத்துழைப்பும் கிடைக்கல சுபாஷ் சந்திர போஸ். ஜவஹர்லால் நேரு தலைமையில் தேசிய திட்டக்குழு, இந்த திட்டக்குழுன்னு ஒண்ணு ஏற்படுத்துறாங்க. நான் தான் சொன்னேன்ல, பிளானிங் கமிஷன் 1950 மார்ச் 15 பிளானிங் கமிஷன் வருது. திட்டக்குழு கொண்டு வர்றதுக்கு முன்னால பல திட்டங்கள் வந்து எல்லாரும் சொல்லப்படுது. மக்கள் திட்டம் எம்.என். ராய் சொல்லுவாரு. காந்திய திட்டம் ஜே.பி. நாராயணன். அடுத்து இப்படிலாம் திட்டங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. பாம்பே திட்டம் முன்னணி தொழிலதிபர்கள். அந்த மாதிரி திட்டக்குழுவுக்கான அடித்தளமே 1938 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர் வந்தோன்னே அந்த இதை விட்டுருப்பாங்க. ஓகேவா?
அடுத்து 1939லயும் சுபாஷ் சந்திர போஸ் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப ஒத்துழைப்பு இல்ல, நம்ம ஒரு தலைவர் பதவியில இருக்கோம். சரியா ஒத்துழைப்பு இல்லன்னா, அவர் என்ன பண்ணுவார்? பதவி விலகிருவார் சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா? பதவி விலகி ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு கட்சிய ஆரம்பிப்பார். அதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து அதிக உறுப்பினர்கள முத்துராமலிங்க தேவர் வந்து சேர்த்து கொடுத்திருப்பார். ஆல்ரெடி உங்களுக்கு ஒண்ணு தெரியணும். 1920லயே ஐசிஎஸ் அப்படிங்கிற ஐஏஎஸ் தேர்வு, இன்னைக்கு சொல்ற ஐஏஎஸ் தேர்வ 4த் ரேங்க் எடுத்து பாஸ் ஆயிருப்பாரு சுபாஷ் சந்திர போஸ். ட்ரெய்னிங் நடக்கும்போதே அத விட்டுட்டு சுதந்திர போராட்டத்துக்கு வந்தவரு. அப்புறம் அவர் எப்படி இங்க காங்கிரஸ்ல இப்படி பண்ணும்போது எப்படி இருப்பாரு? விலகி போயிருவாரு. அதே மாரி பெரியாரும் காங்கிரஸ்ல தீவிரமா இருந்துட்டு 1925ல இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு ஒத்துக்கலன்னு சொல்லவும், அவரும் காங்கிரஸ்லேருந்து வந்துருவாரு. அது இவரு இருக்கார்ல, அரசியல் சாணக்கியர் ராஜாஜி, அவரும் 1954ல குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து பிரச்சனையாகும்போது, காங்கிரஸ விட்டு விலகி போய் சுதந்திரா கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிப்பார். இப்படி நெறைய பேர் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி இருக்காங்க. பெரிய தலைவர்களே. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, 1940ல மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவரு வந்து தலைவரா வர்றாரு. இவரு தான் பாரத ரத்னா எல்லாம் வாங்கியிருப்பாரு. எல்லை காந்தி அப்படின்னு கூட இவர சொல்லுவாங்க. ஓகேவா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்து அல் ஹிலால் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார்? முஸ்லிம் சீர்திருத்தத்திற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நாடு பிரிவினையை விரும்பாத முஸ்லிம் தலைவர். இந்திய நாடு பிரிவினை, இந்தியா, பாகிஸ்தான்னு பிரியும்போது இவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கும் உண்மையாயிட்டே இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த பிரிவினை வந்து பிரச்சனைகளை முடித்து வைக்காது, பிரச்சனைகளை தொடங்கி வைக்கும். இது வந்து தீ எரிந்து கொண்டே இருக்கும்னு சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு இந்தியா, பாகிஸ்தான். இவர் சொன்னது வந்து 100 வருஷத்துக்கு முன்னால சொன்ன கூற்று இன்னைக்கும் நிஜமாயிட்டு இருக்கு. அவர்தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 1946ல மீரட்ல நடக்குது. ஆச்சாரியா கிருப்லானி. 1946, 47 இந்தியா சுதந்திரம் அடையும்போது, இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் யார்? அப்படின்னே கேட்பாங்க. ஆச்சாரிய கிருப்லானி. ஓகேவா? இது மாரி இந்திய தேசிய காங்கிரஸ். அதற்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமும் நடந்திருக்கு. ஆனா, அதெல்லாம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. அதோட இந்திய தேசிய காங்கிரஸோட அந்த இது முடிவுக்கு வருது. ஓகேவா? இந்திய தேசிய காங்கிரஸ் அதன் பிறகு ஒரு அரசியல் கட்சியாக மாறி, இதுல இருந்தவங்க எல்லாமே அரசியல் தலைவரா ஆயிடுறாங்க. ஓகே. இதுதான் இந்திய தேசிய காங்கிரஸோட அந்த மாநாடு சம்பந்தப்பட்ட விஷயம். இது இல்லாம நெறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப ஏதாவது பாயிண்ட்ஸ் விடுபட்டு இருந்தா இந்திய தேசிய இயக்கம் பத்தி? இது வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் ரிப்பீட் பண்றேன். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார்? அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர். இந்த இந்து பத்திரிகை நடத்தினார்ல, அவர் தான் அந்த சுப்பிரமணிய ஐயர். அது இங்கிலீஷ்ல இருந்ததுனால தமிழர்களுக்கு புரியாதுன்னு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சுதேசமித்திரன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சிருப்பாரு. அதுல வந்து பாரதியார துணை ஆசிரியரா போட்டிருப்பாரு. ஓகேவா? அது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துக்கு அந்த அல் ஹிலால் அந்த பத்திரிகையை வந்து சொல்லிட்டேன். அது அடிக்கடி கேட்டிருக்காங்க. தாதாபாய் நவ்ரோஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராஷ்டிர கோப்தார், அப்புறம் வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா 2 பத்திரிகை வந்து தாதாபாய் நவ்ரோஜியோடது. அடுத்து இல்பர்ட் மசோதா, அதோட தாக்கமும் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது. அது வந்து உண்மைதான். 1882, 83ல தான் இல்பர்ட் மசோதா வந்தது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இல்பர்ட் மசோதான்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா என்னன்னா, இந்தியர்களும் வந்து படித்து நீதிபதி ஆகுறாங்க. ஆகும்போது என்ன பிரச்சனைன்னா, இந்தியர் நீதிபதியாக இருந்தால், அந்த தப்பு செஞ்சு கூண்டுல ஏறுவாங்கல்ல, கன்விக்ஷன் கூண்டுல. அதுல வந்து ஆங்கிலேயர் வந்து விசாரிக்க கூடாதாம், இந்தியர்கள். ஆங்கில நீதிபதி இருந்தா தான் ஆங்கிலேயர்களை விசாரிக்கணும். ஏன்னா, அப்ப ஆங்கிலேயர்களும் நெறைய தப்பு பண்ணாங்க. நெறைய தப்பு பண்ணிட்டு வந்தாங்க. கில்பர்ட் மசோதா வந்து இந்திய நீதிபதியும் ஆங்கிலேயர்களை விசாரிக்கலாம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் அதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அததான் ஒயிட் முட்டினி அப்படிம்பாங்க. வெள்ளையர்கள் புரட்சி அப்படின்னே பேரு. ஓகே. ரிப்பன் பிரபு நாடு திரும்புறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அதனால இல்பர்ட் மசோதா பத்தி நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து வேற என்ன இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட முக்கியமான பாயிண்ட மட்டும் நான் சொல்றேன். அது வந்து பாத்துக்கங்க. ஓகே. எங்கு நடைபெற்ற மாநாட்டில் சுயராஜ்யமே இந்திய அரசியல் முயற்சிகளின் இலக்கு என்று தாதாபாய் நௌரோஜி கூறினார்? அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. 1906ல நடந்த மாநாட்டில தான் சுயராஜ்யமே இந்திய அரசியல் அந்த முயற்சிகளின் இலக்கு, விடுதலை அடைவதுதான் இதோட இலக்குன்னு 1906 கொல்கத்தா மாநாட்டில வந்து அவரு சொல்லியிருப்பாரு. அடுத்து சுரேந்திரநாத் பானர்ஜி தான் வந்து
இந்த அரசியல் இப்பெல்லாம் பொதுக்கூட்டம்லாம் போடுறாங்க பார்த்துருக்கீங்களா? அரசியல் கட்சிக்கு. அத தொடங்கி வச்சதே சுரேந்திரநாத் பானர்ஜி தான். ஏன்னா, அந்த காலத்துல அது மாரி அரசியலுக்காக பொதுக்கூட்டம் நடத்துற முறையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபெரோசா மேத்தாவை வந்து காந்தியடிகள் இமயத்தை போன்றவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அது இருந்தாலும் பார்த்துங்க. இந்த ஃபெரோசா மேத்தா தான் பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகை நடத்தி வந்தவர். ஓகேவா? பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகை நடத்தியவர் ஃபெரோசா மேத்தா. இவர தான் லயன் ஆஃப் பாம்பே அப்படின்னும் சொல்லுவாங்க. அது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. முகமது அலி ஜின்னா அவரோட அரசியல் குரு யாருனாலும் கோபாலகிருஷ்ண கோகலே தான். காந்தியோட அரசியல் குருனாலும் கோபாலகிருஷ்ண கோகலே. முகமது அலி ஜின்னா இருக்கார்ல, அவரோட அரசியல் குரு யாருனாலும் கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து ஐஎன்சியின் நீண்ட கால தலைவர் யார் அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. அபுல் கலாம் ஆசாத். அவர் தான் வந்து நீண்ட கால தலைவர். ஐஎன்சியின் இளம் வயது தலைவர் யாருனாலும் அபுல் கலாம் ஆசாத். 35 வயசுலயே இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராயிருப்பாரு. மற்ற தலைவர்லாம் 50 50 60 வயசுல ஆயிருப்பாங்க. இவர் 35 வயசுலயே ஆயிருப்பாரு. ஓகே, இது நான் சொல்லிட்டேன். 2வது ஐஎன்சி மாநாடு முடிஞ்சோன்னா டஃப்ரீன் பிரபு அப்ப வந்து வைஸ்ராயா இருந்திருப்பாரு. கல்கத்தால தன்னோட கார்டனுக்கு கூட்டி எல்லாரையும் வர வச்சு டீ பார்ட்டி வச்சிருப்பாரு. அது வந்து கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாதி அந்த பிரதிநிதித்துவம் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார்னா 1910 மாநாட்டில் கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா 1909 தான் மிண்டோ மார்லி அந்த சட்டத்தின்படி முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கப்பட்டிருக்கும். அதை அடுத்த வருஷமே கண்டிச்சிருப்பாரு முகமது அலி ஜின்னா. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 1886 வந்து இந்திய தேசிய காங்கிரசுடன் சுரேந்திரநாத் பானர்ஜி தோற்றுவித்த இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு வந்து இணைஞ்சிருக்கும். ஓகேவா? அது ஒண்ணு பாத்துக்கங்க. லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. லண்டனில் கிழக்கு இந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் தாதாபாய் நவ்ரோஜி. அதை பாத்துக்கங்க. அடுத்து வந்து ஐஸ்லாந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஆல்ஃபிரட் வெப் வந்து 10வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கி இருப்பார். அதாவது அயர்லாந்தை சேர்ந்த ஆல்ஃபிரட் வெப் வந்து சென்னையில நடந்த 10வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கி இருப்பார். ஓகேவா? மிதவாதிகளின் முக்கிய சாதனையாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. 1892 சட்டம், அதாவது இந்திய கவுன்சில் சட்டம் 1892 தான் மிதவாதிகளின் பெரிய சாதனைன்னே சொன்னாங்க. மிதவாதிகள் தான் சொன்னல அமைதியான முறையில ஏதாவது கேட்டு வாங்குறது அதிகபட்சம் அவங்க செஞ்ச பெரிய சாதனை அப்படின்னு அதை தான் சொல்றாங்க. ஓகே. அடுத்து வந்து கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. கற்றவர்கள் இன்று நினைப்பதை மற்றவர்கள் நாளை நினைப்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு கூற்று வந்து பாத்துங்க. ஓகேவா? சுரேந்திரநாத் பானர்ஜி, ஃபெரோஷா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே, எம்ஜி ரானடே, எம்ஏ அன்சாரி இவங்க 5 பேரை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நோ சேஞ்சர்ஸ், அதாவது மாற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஒரு இது பாத்துக்குங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு பேசிக்கான விஷயம்தான். நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இதுல இன்னொன்னு என்ன கேட்பாங்கன்னா 3வது மாநாடு மெட்ராஸ்ல நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில. அது எங்க நடந்துச்சு அப்படின்னா 1000 விளக்கு. இன்னைக்கு வந்து 1000 விளக்கு அப்படிங்கிற இடம். அன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு மக்கீஸ் தோட்டம்னு பேரு. அதாவது எப்படி வேணாலும் கேட்கலாம். இன்று மக்கீஸ் தோட்டம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா 1000 விளக்கு. ஓகேவா? அங்கதான் அந்த மாநாடு வந்து நடந்தது. அது ஒரு இது பாத்துக்கங்க. வந்தே மாதரம் தேசிய பாடல் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதலில் பாடப்பட்டது? ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பாரு. 1896ல ரவீந்திரநாத் தாகூர் வந்தே மாதரம் பாடியிருப்பாரு. 1911ல தான் தேசிய கீதம் இப்ப ஜனகணமனன்னு சொல்லல அது பாடியிருப்போம். ஏன்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதுனது தானே. அதுக்கு தான் 1913ல இருந்து உங்களுக்கு கீதாஞ்சலி நூலுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கும். ஓகே, பாத்துங்க. ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்தியாவுக்கு, பங்களாதேஷுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு 3 நாடுகளுக்குமே தேசிய கீதம் வந்து எழுதுனதே ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? அது பாத்துங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து ட்ரையோ அப்படின்னு மும்மூர்த்திகள் அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா லால் பால் பால். ஓகே. லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், விபின் சந்திரபால் 3 பேரை தான் மும்மூர்த்திகள் ட்ரையோ அப்படிம்பாங்க. ட்ரையோ இன் இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகே, இது மாதிரி டிஎன்பிசில இது வரைக்கும் கேட்டதில்லை, இருந்தாலும் வந்து பாத்துக்குங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. அடுத்து வந்து இது சொல்லிட்டேன். 1905 வங்க பிரிவினை சொல்லிட்டேன். 19 ஜூலை 1905 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டு 16 அக்டோபர் 1905 வங்க பிரிவினை வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? அது ஒரு விஷயம் பாத்துங்க.
1911 கல்கத்தா மாநாட்டில் தான் தேசிய கீதம் பாடப்பட்டது. ஓகே, அது ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணிட்டேன். 1916 தான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, அது பாத்துங்க. அபுல் கலாம் ஆசாத் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஐஎன்சியின் இளம் வயது தலைவர்னு. 1992 அபுல் கலாம் ஆசாத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, பாரத ரத்னா விருது வழங்குறாங்க. இந்தியாவின் உயரிய விருதையும் பாகிஸ்தானின் உயரிய விருதையும் பெற்ற ஒரு நபரா இவர் இருக்காரு. ஓகேவா. அடுத்து, எங்கு கூட்டப்பட்ட ஐஎன்சி மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1929 லாகூர்ல நடந்த அந்த மாநாட்டில் தான் இந்த அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த வங்க பிரிவினை தினத்தை தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து ராக்கி பந்தன் தினம் அப்படின்னு கொண்டாட சொல்லியிருக்காரு. வங்க பிரிவினை தான், ஏன்னா நம்மளை வந்து பிரிக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒன்றை வந்து இணைக்கிறது மாதிரி ஒரு இதாக மாற்றணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்தியர்களை ஒன்றிணைக்க வந்து திலகர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த கணேஷ் சதுர்த்தி எல்லாம் இப்ப கொண்டாடுறோம்ல, அதெல்லாம் இந்தியர்களை வந்து ஒன்றிணைக்க, இந்துக்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்பட்டதுதான் அந்த விழாவாக உருவானது. ஓகே, அதை பாருங்க. சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கொல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் யார் அப்படின்னா அரபிந்தோ கோஷ். ஓகே, சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கொல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் அரபிந்தோ கோஷ். ஓகே, அடுத்து பாருங்க. 1932, 33ஆம் ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இயக்கம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் வந்து அந்த வருடத்துல அதை வந்து தடை செஞ்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து 1911 அந்த வங்க பிரிவினை ரத்து செஞ்சது பாத்தீங்கன்னா லார்டு ஹார்டின்சே அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வைஸ்ராய். ஹார்டின்ச் 1911. 1911 இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொல்கத்தா வந்து தலைநகர் மாத்தி டெல்லியா மாத்திருப்பாங்க. 1911 கொல்கத்தா முடிஞ்சிருக்கும். கொல்கத்தா எப்ப தலைநகர் ஆனிச்சுன்னா 1772 கொல்கத்தா தலைநகராகி 1911 வரையும் இந்திய தலைநகர் கொல்கத்தா தான். 1911 இருந்து டெல்லி தலைநகர் ஆயிருக்கும். தேசிய தலைநகர் அந்தஸ்து டெல்லிக்கு எப்ப கிடைச்சிருக்குன்னா 1991 தான் கிடைச்சிருக்கும், 69வது சட்ட திருத்தத்துல. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல ஒரு சில பாயிண்ட் எதுவும் விடுபட்டிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஎன்சில இன்னும் நமக்கு லெசன் முடிக்க வேண்டியது இருக்கு. அதுல நான் அந்த பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாமே கவர் பண்ணிடுறேன். ஓகேவா. அதனால அடுத்த லெசன்ல வந்து இந்திய தேசிய இயக்கத்திலேயே இன்னும் கொஸ்டின் நிறைய இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய இருக்கு. அதை பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த தலைவர்கள் வேற நம்ம பெண்டிங் நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அதையும் பார்க்கணும். அதனால உங்களுக்கு எல்லாத்தையும் நான் எப்படியோ ஒரு விதத்துல கவர் பண்ணி கொடுத்துருவேன். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, புதுசா ஏன்னா இப்ப வந்து டெய்லி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்குது. அவ்வளவு இருக்கு நமக்கு படிக்க வேண்டியது. அதனால நீங்க இப்ப பேசிக்கா இருந்தீங்க அப்படின்னா நிறைய டெப்தான விஷயத்த இது பண்ணீங்க. ஓரளவு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா புது புது விஷயத்த தேடி படிங்க. ஓகேவா. அதனால தெரியாத கொஸ்டின், தெரியாத விஷயமா இருந்தா கண்டிப்பா ரைட் டவுன் பண்ணி வச்சுங்க. நல்லா அழகா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஏன்னா எக்ஸாம் டைம்ல ஸ்பீடா ரிவிஷன் பண்றதுக்கு அதுக்கு தான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த டேட்டு, இந்த இயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல ஞாபகம் வராது. ஓகே, நிறைய படிச்சு படிச்சு ரிவிஷன் பண்ணும்போது தான் ஞாபகம் வரும். ஓகே, அதனால படிக்கிற வேகத்தை அதிகப்படுத்துங்க. நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போறீங்களோ அது என்னைக்கே ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.